பீகார் தேர்தல் முடிவுகள். பாஜக அதிர்ச்சி தோல்வி. வாக்குப்பதிவுக்கு பின் வெளியான பகீர் கருத்து கணிப்பு. அதாவது பீகார் மாநில சட்டசபை தேர்தல் தொடர்பான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகி வருகிறது. இதுவரை வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகளின்படி பாஜக ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. 243 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் இக்கூட்டணி 120 முதல் 140 இடங்களை வெல்லக்கூடும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் மகாகத்பந்தன் எம்ஜிபி எனப்படும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 93 முதல் 110 இடங்களை மட்டுமே பெறக்கூடும். அங்கே மெஜாரிட்டி பெற 122 இடங்களில் வெல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகள் உள்ளன. இதில் ஆட்சியை பிடிக்க 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். மொத்தம் உள்ள 243 தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 6ஆம் தேதி நடந்தது. 122 தொகுதிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. வாக்குகள் எண்ணி முடிவுகள் அறிவிக்கும் பணி நவம்பர் 14 அன்று நடைபெறும். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 14 லட்சம் புதிய வாக்காளர்கள் உள்பட 7.4 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பாஜக ஜேடியுவின் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்க்கட்சிகளின் காங்கிரஸ் ஆர்ஜேடியின் மகா கூட்டணியான மகாகத்பந்தனுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இவர்களுடன் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜனசுராஜ் கட்சியும் களத்தில் உள்ளது. இந்த தேர்தல் பீகாரின் அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை தீர்மானிக்கும் என்பதால் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் நிதிஷ் பாஜக கூட்டணி, தேஜஸ்வி காங்கிரஸ் கூட்டணி களத்தில் முட்டி மோதி கொண்டிருக்கின்றன. அவர்களுடன் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் என்கிற கட்சி மூலம் தேர்தலை சந்திக்க உள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து மனம் திறந்துள்ள பிரசாந்த் கிஷோர் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இல்லவே இல்லை என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் 243 தொகுதிகளில் உள்ளன. அங்கு 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த நவம்பர் 6ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றது. 64.66% வாக்கு பதிவாயிருந்தது. இன்று நவம்பர் 11 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. வருகிற நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேசிய தலைவர்கள் முதல் மாநில தலைவர்கள் வரை பீகாரில் முகாமிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்துள்ளது. சுமார் 66 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் பீகாரில் மொத்தம் 7.43 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். ஆளும் ஜேடியு தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முயற்சி செய்கிறது. மறுபக்கம் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறது. அதேபோல் பிரபல தேர்தல் வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோரும் களத்தில் உள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னோட்டமாக இருக்கும் என்பதால் பீகார் தேர்தல் களத்தில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவி வருகிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் நிதிஷ்குமார் ஜேடியு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக முடிவுகள் வந்துள்ளன. ஜேவிசி வெளியிட்ட கணிப்பில் அந்த கூட்டணி 120 முதல் 140 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேஜஸ்வியின் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி 93 முதல் 112 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 6 முதல் 7% வாக்கு பெற வாய்ப்புள்ளது. அங்கு கடுமையான போட்டி நிலவி வரும் நிலையில் பிரசாந்த் கிஷோர் கட்சி பெரும் வாக்குகளுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகும் பீகார் அரசியலில் மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரசாந்த் கிஷோர் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி இருவரையும் விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் ஆங்கில ஊடகத்திற்கு அளித்துள்ள ஒரு பேட்டியில் பீகார் மக்கள் இப்போது மாற்றத்திற்கு தயாராகவில்லை என்றால் நாங்கள் அடுத்த 5 வருடங்கள் அவர்களுடன் பயணித்து மிகவும் தீவிரமாக பணியாற்றி மீண்டும் முயற்சி செய்வோம்.
எங்கள் கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமரலாம் அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கலாம். ஆனால் அரசியல் அங்கம் வகிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் இன்னொரு சட்டமன்ற தேர்தலை கூட எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். நாங்கள் பாஜகவின் சித்தாந்தத்தை முழுமையாக எதிர்க்கிறோம். மோடி பீகாரில் ஓட்டு வாங்கிவிட்டு குஜராத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எங்களின் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி கட்சியை உருவாக்கியுள்ளோம். எனக்கு 48 வயதாகிறது. இன்னும் நேரம் உள்ளது. எந்த அவசரமும் இல்லை. இந்த தேர்தலின் போதுமான இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் அடுத்த தேர்தலில் முயற்சி செய்வோம். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்றார். இந்த நிலையில் இன்றைய 2ஆம் கட்ட தேர்தல் முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகமுள்ள சம்பாரன் மேற்கு, சம்பாரன் கிழக்கு, சீதாமர்ஹி, மதுபனி, சுபுகுல், அராரியா, கிஷன்கஞ்ச் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் உள்ள 122 தொகுதிகளுக்கானது. இந்த பகுதிகளில் நேபாளத்துடன் எல்லை பகுதிகளாக இருப்பதால் பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய ஓட்டுப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். இதற்காக மொத்தம் 45,399 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 40,073 ஓட்டுச்சாவடிகள் கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன. பதற்றமான 1000க்கும் மேற்பட்ட ஓட்டுச்சாவடிகளில் துணை இராணுவ படைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மொத்தம் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் படையினர் தேர்தல் பாதுகாப்பில் களமிறங்கியுள்ளனர். ஆக பீகாரில் மொத்தம் 7.42 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இன்றைய 2ஆம் கட்டத்தில் 3.67 கோடி வாக்காளர்கள் ஓட்டளிக்க உள்ளனர். அவர்களில் 1.95 கோடி ஆண்கள், 1.75 கோடி பெண்கள் உள்ளனர். 30 முதல் 60 வயது வரையிலான 2.28 கோடி வாக்காளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். 18 முதல் 19 வயது தருணங்களில் எண்ணிக்கை 7.69 லட்சம். இதில் 136 பெண் வேட்பாளர்கள் உள்ளனர். 122 தொகுதிகளில் 1302 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். நவாடா மாவட்டத்தில் ஹிசுவா தொகுதியில் அதிகபட்சமாக 3.67 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். லாரியா, சன்பதியா, ரக்சால், திரிவேணிகஞ்ச், சுகவுலி, பன்மகி தொகுதிகளில் தலா 20 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இன்றைய தேர்தலில் ஆளும் கூட்டணியில் மூத்த தலைவர்கள் களத்தில் உள்ளனர். ஐக்கிய ஜனதா தள அமைச்சர் பிஜேந்திர பிரசாத் யாதவ் சுபுகுல் தொகுதியில், பாஜக அமைச்சர்கள் பாபிரேம் குமார், கயா டவுன், ரேணு தேவி, பெட்டியா, நீரஜ் குமார் சிங் சத்தாப்பூர் தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். ஜிதன் ராம் மஞ்சி தலைமையிலான ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியினர் டிபா மஞ்சி இமாம்கஞ்ச் தொகுதியில் உபேந்திர குஷ்வஹாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் ஸ்னேஹலதா சாரசம் தொகுதியில் முதல் முறை போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தல்கள் பீகாரில் அடுத்த 5 ஆண்டுகளில் அரசியல் வடிவமைப்பை தீர்மானிக்கும் என அரசியல் கட்சிகள் தெரிவிக்கின்றன. முதல் கட்டமாக பதிவான ஓட்டுகளுடன் இன்றைய ஓட்டுகள் இணைக்கப்பட்டு நவம்பர் 14 அன்று எண்ணப்படும். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மற்றும் ஆவண சரிபார்ப்பு போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. வாக்காளர்கள் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களுடன் ஓட்டுச்சாவடிகளை அணுக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பீகாரின் இந்த தேர்தல் குடும்ப அரசியல், ஜாதி சமநிலை மற்றும் வளர்ச்சி வாக்குறுதிகளை மையமாக கொண்டு நடைபெறுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.